ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 18/4/2024 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் 254. நம்ம கொடுத்த போர்டு கசிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சி போர்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு 4 பாஸு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 364 394. வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 294. நம்மளுக்கு அமைஞ்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் பாஸு. நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இனிமேட்டு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வெற்றி கொடுப்போம். ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லி தொடர்ந்து ஒரு 2 வின்னிங் கொடுத்தோம். அதே மாதிரி திருப்பி உங்களுக்கு வின்னிங் தருவோம். அதனால் நம்ம நம்பர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நீங்கள் நம்பர் எக்ஸ்ட்ரா ஆகுது பார்க்காதீங்க. நம்ம கொடுக்குறது 4 நம்பர் தான் கொடுப்போம். பிசியில் மட்டும் ஒரு 5 நம்பர் எக்ஸ்ட்ரா தருவோம். அதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம 17ஆம் தேதி கமெண்ட்ஸில் ஆல்போர்டு நம்பர்லாம் கொடுத்த நண்பர்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 17ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நந்தகுமார் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சைபர் 5ன்னு கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைபர் 20 ரிசல்ட்டு, டபுள் சைபர் அவருக்கு பாஸு, ஏசி பாஸு. சரண் ராஜ் பார்த்தீங்கன்னா 10/29 கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைபர் 20 ரிசல்ட்டு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பரில் முழு வின்னிங்கே போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா சரண் ராஜ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சைபர் 1ன்னு கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு சைபர் அவருக்கு பாஸு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டுக்கு. அதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்காண்டி தான் 2 நம்பர் கொடுத்த நண்பர்கள் மட்டும் தான் கமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கோம். 3 நம்பர் உள்ள நண்பர்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதிகமாக நம்பர் கொடுக்கறனால அவங்களோட பேரை நம்ம சொல்லலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 நம்பரில் கொடுங்க, உங்களோட பேரெல்லாம் சொல்லலாம். ஏன்னா 3 நம்பர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது எழுதவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 3 நம்பரை ஆல்போர்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிக்கல் தான். கொடுத்தீங்கன்னா 2 நம்பர் கொடுங்க, அப்போ தான் உங்கள் பேரை சொல்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம 18ஆம் தேதியில் கொடுத்த நண்பர்கள் என்னென்ன யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டு சக்தி 4 சிங்கிள் சாட்டில் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்மா பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 4/9 கொடுத்துருக்காப்புல. இவங்க 2 பேர்த்தோட நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. தர்மா சக்தியோட சிங்கிள் சாட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காப்புல ஆல்போர்டு. இவர் பார்த்தீங்கன்னா தர்மா பார்த்தீங்கன்னா 4/9 கொடுத்துருக்காப்புல. இவரோட நம்பர் பாஸு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 10ஆம் தேதி என்ன கெஸ்ஸிங் வருதா அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா லாட்ரி என்ஆர் 376 நார்த்தமிழ்நாட்டு 19/4/2024. அதை பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 3-4, பி போர்டு பார்த்தீங்கன்னா 8-6-1, சி போர்டு பார்த்தீங்கன்னா 8-3-4. நம்ம கொடுத்துருக்கூட பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஏபிசியில் 4 நம்பர் தான், 363, 368, 388, 383. அதிலே பார்த்தீங்கன்னா 8 காலத்தில் பார்த்தீங்கன்னா 863, 868, 38, 883. ஆல்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3 தான் நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்து விளாடுங்க. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட்டு 17, 13, 18, 87, 67. இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங்கு. கணக்கில் நம்ம வந்த கணக்கு தான் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இதெல்லாம் மேட்ச் ஆகான்னு பார்த்துக்கோங்க. மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வெற்றியோடு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்காண்டி உங்களுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க.